ஓகே, கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்றது எனக்கு டெஃபினிஷனே இதுதான். நோ லோட் வோல்டேஜ் மைனஸ் ஃபுல் லோட் வோல்டேஜ் டிவைடட் பை ஃபுல் லோட் வோல்டேஜ் இன்டூ 100%. பர்சன்டேஜ் வோல்டேஜ் ரெகுலேஷன் டெஃபினிஷனே இதுதான். ஸோ எனக்கு லோட் பண்ணாத போது ஃபுல் வோல்டேஜ் இருக்கும் யூஸ்வலா. ஃபுல் லோட் பண்ணிட்டா எனக்கு வோல்டேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். டிவைட் பை ஃபுல் லோட் வோல்டேஜ் போட்டா எனக்கு எந்த அளவுக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்றத வச்சு நான் ஒரு ஃபிகர் ஆஃப் மெரிட்டா யூஸ் பண்றேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த அளவுக்கு இதுக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வச்சு இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத நான் சொல்லுவேன். ஆனா இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொன்னா சேம் பவர் ஃபேக்டர் இருக்கணும், சேம் பிரைமரி வோல்டேஜ் இருக்கணும். செகண்டரியில எடுத்தா சேம் பிரைமரி வோல்டேஜ் நான் மெயின்டைன் பண்ணணும் ரெண்டு கண்டிஷனுக்குமே. நோ லோட் as well as full load, நோ லோட் அண்ட் ஃபுல் லோட். ஸோ செகண்டரி சைட்ல நான் நோ லோட் கண்டிஷன் வரதுக்கும் ஃபுல் லோட் கண்டிஷன் வரதுக்கும் பிரைமரியில சேம் வோல்டேஜ் நான் மெயின்டைன் பண்ணணும். இதே பிரைமரி சைடு கால்குலேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா செகண்டரியில நான் சேம் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரெண்டு சைடுமே கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா லோடோட எஃபெக்ட் ரெண்டு சைடுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் மோஸ்டா நம்ம செகண்டரியில லோட் பண்றதுனால செகண்டரின்னு இதை டிஃபைன் பண்றோம், அவ்வளவுதான். அண்ட் இதுல இது ஒரு முக்கியமான ஃபார்முலா இருக்கு. இது ஜெனரல் ஃபார்முலா. ஸோ நோ லோட் மைனஸ் ஃபுல் லோட் டிவைடட் பை ஃபுல் லோட். இது இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்க்யூட் பேராமீட்டர்ஸ். ஓகே, இது ஒரு சின்ன டெரிவேஷன் இருக்கு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ I2 into R02 cos phi plus or minus I2 X02 sin phi divided by V2 naught. இந்த நியூமரேட்டர் இந்த டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஆக்சுவலி இப்படி வரும். இந்த பிளஸ் ஆர் மைனஸ்ன்றதுல பிளஸ் சைன் வந்துச்சுன்னா ஃபை எனக்கு லேக் ஆகுதுன்னு அர்த்தம், பவர் ஃபேக்டர். நெகட்டிவ் சைன் வந்துச்சுன்னா ஃபை லீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பவர் ஃபேக்டர் ஆங்கிள் தான் அது ஃபைன்னு சொல்றோம். And R02 X02 equivalent resistance as referred to secondary side. நம்ம எல்லாமே secondary side வச்சு பார்க்கிறதுனால referred to secondary side values எடுத்துக்கிறோம். And இதுல இருந்து for some value of load X, for some value of X அப்படின்னு போட்டா I2 can be replaced by X into I2FL. அதுதான் இங்க இந்த ஈக்குவேஷன்ல போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த I2-வை X into I2 போட்டோம், V2-வை ரெண்டுக்கு தனித்தனியா போட்டிருக்கோம். அண்ட் இப்போ இதை ரெடியூஸ் பண்ண போறோம். இதை ரெடியூஸ் பண்றதுக்கு பெர் யூனிட் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். ஏன் அந்த மாதிரி மிஷின்ஸ்ல பவர் சிஸ்டம்ல எல்லாம் பெர் யூனிட் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்மிஷன் லைன் கிலோமீட்டர் கணக்குல இருக்கும். அப்ப நமக்கு ஃபுல் லைனோட ரெசிஸ்டன்ஸோ இண்டக்டன்ஸோ இம்பிடன்ஸோ நமக்கு தெரியாது. அப்ப பெர் யூனிட் வேல்யூஸ் எடுத்துட்டா ஈஸியா இருக்கும்ன்றதுனால பெர் யூனிட் வேல்யூஸ் எடுக்கும். ஆக்சுவல் வேல்யூ டிவைடட் பை பேஸ் ஆர் ரெஃபரன்ஸ் வேல்யூ, அதுதான் பெர் யூனிட் வேல்யூவோட டெஃபினிஷனே. ஸோ எனி பெர் யூனிட் வேல்யூ பி இட் இம்பிடன்ஸ், வோல்டேஜ் ஆர் கரண்ட், எல்லாத்துக்குமே பெர் யூனிட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். பெர் யூனிட்ன்றதோட அட்வான்டேஜ் என்னன்னா டைமென்ஷன் இருக்காது, டைமென்ஷன்லெஸ் யூனிட் இருக்காது. ஸோ யூனிட் போட தேவையில்ல. அந்த யூனிட்டை எலிமினேட் பண்றதுக்காக பெர் யூனிட் வேல்யூஸை கால்குலேட் பண்றோம். ஸோ ஆக்சுவல் வேல்யூ டிவைடட் பை பேஸ் வேல்யூ ஆர் ரெஃபரன்ஸ் வேல்யூ. அப்ப மேலையும் ஓம்ஸ் கீழையும் ஓம்ஸ் வந்துடும், கேன்சல் ஆயிடும். இப்போ V2 divided by I2FL அப்படின்னு சொன்னா V2 rated by I2 rated or V2 base by I2 base. அதை நான் Z2 baseன்னு எழுதலாம், பேஸ் இம்பிடன்ஸ்னு எழுதலாம். அதுதான் இங்க பண்ண போறோம். அதான் இங்க நம்ம பண்ண போறோம். பேஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணிருக்கோம் இப்போதைக்கு. பெர் யூனிட் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? ஸோ பெர் யூனிட் as per this definition, per unit value is actual value divided by base value. So Z per unit, R per unit, X per unit மூணுத்துக்குமே இந்த மாதிரி நம்ம
எழுத முடியும். அண்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. RA RB XB ZB VB divided by IB ஒரே மாதிரி தான் வரும் மூணுத்துக்கும். அண்ட் Z is given as V square by VAB. அப்ப இது வந்துட்டு R per unit ரீப்ளேஸ் பண்ணலாமா? or before that R02 divided by Z2B வரும். or finally இதை மட்டும் ரிமெம்பர் பண்ணிட்டாலும் ஓகே தான். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆரையும் எக்ஸையும் பெர் யூனிட்ல கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் வோல்டேஜ் ரெகுலேஷனுக்கு யூஸ் பண்ண போறோம். சப்போஸ் ஆர் அண்ட் எக்ஸ் வந்துட்டு ஓமிக்ல கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபுல் லோடா இருக்கும்போது எக்ஸ் 1 போட்டுரும். ஸோ இந்த இது 1 ஆயிரும் இல்லையா? ஓகே, இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் அவங்க சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதுல என்ன கால்குலேட் பண்றோம்னா when x is equal to 1 and lagging power factorனா பிளஸ் மட்டும் எடுக்க போறோம். இதை வந்துட்டு 1 டைம் with respect to 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 0 அப்படின்னு வரணும். ஏன் இது வந்து கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம். இந்த ஈக்குவேஷன் எப்ப மேக்ஸிமம் ஆகும்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் எடுத்தா 0 வந்தா மேக்ஸிமம் ஆயிரும். ஓகேவா? அப்போ இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்படி மேக்ஸிமம் ஆகுதுன்றத ஃபைண்ட் அவுட் பண்றது தான் இது. அப்போ இதை 1 டைம் வித் ரெஸ்பெக்ட் டு 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆகுதுன்னு சொன்னா இந்த பர்டிகுலர் உங்களுக்கு ஈக்குவேஷன் வரும். cos 5 டிஃபரன்ஷியேட் பண்ணா -sin5 வரும் இல்லையா? ஸோ அதுல இருந்து tan 5 equal to x by r or x per unit by r per unit which can be written as x by r. அப்ப VR எப்ப மேக்ஸிமம் இருக்கும், வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்ப மேக்ஸிமம் இருக்கும்னா x by r laggingல. when the circuit condition is x by r lagging power factor. அந்த ஈக்குவேஷன்ல மைனஸ் எடுத்துக்கிட்டா, ஸோ இந்த ஈக்குவேஷன்ல பிளஸ் எடுத்து இங்க போட்டிருக்கோம், லாகிங் பவர் ஃபேக்டருக்கு போட்டிருக்கோம். மைனஸ் எடுத்தா லீடிங் பவர் ஃபேக்டர்லயும். ஸோ லீடிங் பவர் ஃபேக்டர்ல இந்த மாதிரி வருமா? இப்போ இங்க மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க தேவை. ஒரு பாயிண்ட்ல தான் மேக்ஸிமம் இருக்க முடியும், அதை கண்டுபிடிச்சாச்சு. இங்க வந்துட்டு ஜீரோ ரெகுலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்றோம். அப்ப இதை ஈக்குவல் டு 0 போடணும், அவ்வளவுதான் இல்லையா? ஈக்குவல் டு 0 போட்டா இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ tan 5 equal to r by x கிடைக்கும். சோ எப்ப நமக்கு ஜீரோ ரெகுலேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னா when VR is when the circuit condition is r by x leading power factor. அப்போ என்னோட சர்க்யூட்ல வந்துட்டு இம்பிடன்ஸ் r by x leading வந்துச்சுன்னா எனக்கு ரெகுலேஷன் 0 வரும்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்தை நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க் क्वेश्चन இது. ப்ராப்ளமும் கேக்குறாங்க, டைரக்ட் क्वेश्चनाவும் கேக்குறாங்க. இதுதான் எனக்கு பிளாட் பண்ணா இப்படிதான் வரும். லாகிங் பவர் ஃபேக்டர்ல ரெகுலேஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது. லீடிங் பவர் ஃபேக்டர்ல எனக்கு மைனஸ்ல போகுது, ஒரு கட்டத்துல 0 ஆகுது, அதுக்கப்புறம் மைனஸ்ல போகுது. ஏன் லீடிங் பவர் ஃபேக்டர்ல ஏன் எனக்கு மைனஸ்ல போகுதுன்னா, லீடிங் பவர் ஃபேக்டர்ல கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? கெப்பாசிட்டர் வந்துட்டு அது ஒரு வோல்டேஜ் இன்டியூஸ் பண்ணும். இப்போ ஆல்ரெடி இருக்கிற என்னோட வோல்டேஜோட இந்த வோல்டேஜ் ஆட் ஆகும். ஸோ ஆல்ரெடி எனக்கு இருக்கிற வோல்டேஜ் V2 வச்சுக்கிட்டா, இப்போ இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் என்ன ஆகும், மைனஸ்ல இன்ஜெக்ட் ஆகும். ஸோ ஆட் ஆயிரும் வோல்டேஜ். ஆட் ஆகும்போது இங்க எனக்கு வோல்டேஜ் ரெகுலேஷன் நெகட்டிவ்ல போயிடும். சோ இந்த டேர்ம் எனக்கு இப்போ இதை விட ஜாஸ்தியா இருக்கும். ஃபுல் லோட் வோல்டேஜ் வந்து லோட் வோல்டேஜோட ஜாஸ்தியா இருக்கும். அப்ப எனக்கு ஓவராலா வோல்டேஜ் ரெகுலேஷன் நெகட்டிவ்ல இருக்கும். அதுதான் இந்த பிளாட் எனக்கு சொல்லுது. சோ மேக்ஸிமம் ரெகுலேஷன் எப்ப இருக்கும்னா at this point of impedance x by r இருக்கும்போது மேக்ஸிமம் ரெகுலேஷன் இருக்கும். அட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் அது நடக்கும். ஓகே, அதர் தேன் தட் எனக்கு ஜீரோ ரெகுலேஷன் எப்ப வரும், இந்த ரெண்டு தான் எனக்கு முக்கியம். வோல்டேஜ் ரெகுலேஷன்ல எப்ப மேக்ஸிமம் இருக்கும், எப்ப 0 இருக்கும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். லாகிங் பவர் ஃபேக்டர்ல ஒரு பாயிண்ட்ல மேக்ஸிமம் கிடைக்குது, லீடிங் பவர் ஃபேக்டர்ல ஒரு பாயிண்ட்ல 0 கிடைக்குது.